ப்ரோ என்ன ப்ரோ ரூம் இது ஒரே குப்பையாவே இருக்கு. அதுவும் இல்லாம 5 பேர் படுத்து தூங்குறீங்க. இந்த மாதிரி 2 ரூம் சேர்த்தா தான் ப்ரோ எங்க வீட்டுல ஒரு ரூம் எப்பயுமே கிளீனா தான் ப்ரோ இருக்கும். இங்க என்னன்னா இவ்வளவு குப்பையா இருக்கு. அப்புறம் ஏன் ப்ரோ இங்க வந்தா? உங்க சொகுசு வீட்லயே படுத்துங்க வேண்டியதானே? பேச்சுலர் ரூம்னா இப்படிதான் இருக்கும். போய் ஜாமா கழுவு போ. ஜாமா கழுவணுமா ப்ரோ? என்ன ப்ரோ ஜாமாலாம் கழுவ சொல்றீங்க? எனக்கு விபரம் தெரிஞ்சதுல இருந்து ஒரு தட்டு கூட ஏன் ஒரு ஸ்பூன் கூட கழுவுது இல்ல ப்ரோ. என்ன போய் ஜாமா கழுவ சொல்றீங்க? யாரா நீ? எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டற. ஊர்லயே இருந்திருக்க வேண்டியதானே? வந்து எங்க போய் வாங்குற? என்ன ப்ரோ இப்படி பேசுறீங்க? இப்படிதான் பேசுவேன். ஒண்ணு ஜாமா கழுவு, இல்லன்னா ரூமா காலி பண்ணு போ. ப்ரோ என்ன ப்ரோ உடனே? இல்ல ப்ரோ நான் சின்ன வயசுல இருந்து எல்லா ஜாமான் கழுவுவேன் ப்ரோ. அதோ வளர்க்கிறேன் ப்ரோ. என்ன ப்ரோ கிச்சன் இது இப்படி கிடக்குது? எப்படி ப்ரோ இல்ல சமைச்சு தின்றீங்க? நினைச்சேன்டா புதுசா வர பசங்களுக்கு பேச்சுலர் கிச்சனை பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். உனக்கு பசிச்சுதுன்னா அந்த கிச்சன்ல சமைச்சு தின்னு, இல்லன்னா ஹோட்டல் வாங்கி தின்னு. ப்ரோ வெளிய விடுற செப்பலை காணோம் ப்ரோ. இப்பதான் ப்ரோ புதுசா வாங்கினேன். நான் ஏதாவது தூக்கிட்டு போயிருக்குமா? எது அந்த கிளிப்போட செப்பல? ஆமா ப்ரோ அதேதான். நான் எல்லாம் தூக்கி போயல, நம்ம பையன் தான் போட்டு போயிருக்கான். ஊர் வரைக்கும் போயிருக்கான். ஒரு வாரத்துல வந்து என்ன ப்ரோ நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த ரூமே பிடிக்கல ப்ரோ. கிச்சன் அப்படி இருக்கு, பாத்ரூம் இப்படி இருக்கு, லைட் எரியல, ஃபேன் ஓடல, இப்ப பத்தாததுக்கு இந்த செப்பலை வர தூக்கிட்டு போயிடாங்க ப்ரோ. எனக்கு இந்த ரூம்ல இருக்கவே பிடிக்கல ப்ரோ. நல்லா வீட்ல எப்படி தெரியுமா ப்ரோ இருப்பேன். அப்புறம் என்ன மைத்தீர வந்த? எங்கடா உன் பேக்? உன் பேக் எடுத்து ஓடு. ஊருக்கு ஓடு.